ஸோ எல்லாரும் வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, விஸ்வானத் அண்ட் சன்ஸ் படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ரிவ்யூ கூட போயிடலாம். ஆக்சுவலி நான் இந்த படத்தை எப்போ பார்த்தேன்னா ஃப்ரைடே போய் பார்த்தேன். ஸோ இன்றைக்கி ரிவ்யூ பண்ணேன். ஸோ சாரி. ஸோ ஸ்ட்ரைட்டாக ரிவ்யூ பண்ணலாம். ஸோ ஸ்டோரி சொல்லிடுறேன். ஸ்டோரி வந்து சூர்யா சார் வந்துட்டு ஒரு ஒலிம்பிக்கில் அவார்டு இது பண்ணியிருப்பார், மெடல் வாங்கியிருப்பார். ஸோ அதுலேருந்து ஒரு பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வேலை பண்ணிட்டுருக்கேன். திடீர்னு என்னென்னா அவர் ஒரு குழந்தைய கூப்பிட்டு வராரு. ஸோ அந்த குழந்தைங்க வந்து சர்கேட் மதர் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு டாக்டர் சொன்னாங்க. ஸோ திடீர்னு வந்து வெளியூர் போய் மமிதா மேடம் வந்து அவர் ஊருக்கு அவங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வராங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகுமா ஆகாதான்ட்டு உங்களுக்கே தெரியாது. ஸோ நீங்கள் படத்தை போய் பார்த்துருங்க. ஸோ படம் பார்த்திங்கன்னா ஓகே, நல்ல ஒரு ஃபீல் குட் ஃபேமிலியாக தான் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்குது. பட் ஃபஸ்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு. அப்புறம் மெயின் அந்த டைட்டில் கார்டு பிரி, ஐயோ கருப்பை விட இது கொஞ்சம் இல்லை, இதை விட கருப்பு பெஸ்ட்டோ அப்படின்னு தோணுங்க. நீங்களே பார்ப்பீங்க பாருங்க, கூஸ்பம்ஸ் ஏறுது. ஐயோ அதை பார்ப்பீங்க, செமையாக இருக்கும். ஸோ பார்த்துருப்பீங்க. அம்மா எப்பட்றா அந்த எடிட், ஐயோ மாசியா அந்த பிஜிஎம், அந்த பிஜிஎம்மோட அந்த ஐயோப்பா பெரிய. ஸோ செகண்ட் ஹாஃப் வந்து நல்ல ஒரு இன்டர்வல் அது மாதிரி தான் முடிச்சு விட்டாங்க. தேர்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக இருந்துச்சு. ஸோ எனக்கு இந்த படம் வந்து நான் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் அளவுக்கு போனேன். நல்லா இது ஒரு ஃபீல் குட் ஃபேமிலி படம்னால நான் போய் பார்த்தேன். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. ஓகே, மெயினாக வந்து மமிதா பைஜன் ஆக்டிங், அவங்க வந்து வெறும் இதாக தான் இருப்பாங்க போலன்னு பார்த்தேன். திடீர்னு காமெடி ஹீரோயினாக மாறிட்டாங்க போல். ஒவ்வொரு சீனும் காமெடி தெரியுது. ராதிகா மேடம் சூப்பராக அவங்க கூட சேர்ந்து ஒரு காமெடி சீன்ஸாக இருக்கட்டும், அவங்க நிறைய பேர், நாசர் சாராக இருக்கட்டும், அப்புறம் நிறைய பேர் இருக்காங்க. நிறைய காமெடி சீன்ஸ்லாம் ஓகே. ஆனால் ஃபைட் சீன்ஸ் பீக்கு. ஓகே, எனக்கு இந்த படம் ஏன் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் இருக்கேன்னா, இது என்ன இருந்தாலும் இது சூர்யா படம் தானே, இதை ஏன் நான் மிஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போய் பார்த்தேன். ஸோ கருப்பு கொடுத்த ஹிட்டு அப்புறம் இந்த படம் வந்து நல்ல ஒரு ஆடியன்ஸ் போய் சேர்ந்துச்சு போல். ஸோ நேற்று தான் வந்து 2 டேஸ்க்கு அப்புறம் இந்த படம் 100 crore மேலே தாண்டி பாக்ஸ் ஆஃபீஸில் இதாக ரெக்கார்ட் அடிக்குது. ஸோ ஐ எம் வெரி ப்ரவுட் ஆஃப் திஸ். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் வெங்கி அட்லூரி சார். ஒரு ரொம்ப தேங்க்யூ சார். நீங்கள் எவ்வளோ ஒரு நல்ல ஒரு கதையை நீங்கள் இது பண்ணீங்க, நல்ல ஒரு ஆடியன்ஸ்க்கு இது பண்ணி சேர்த்துட்டீங்க. பட் கதை ஸ்லோ இல்லை, கதை நல்லா தான் இருந்துச்சு. பட் படம் வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக முடியல. பட் 2 hour 41 நிமிஷம் ரொம்ப அதிகம். ஸோ இருந்தாலும் ஒரு வேகம் முடிச்சிடலாம். பட் ஓகே, ஒரு நல்ல ஒரு ஓகேவான படமாக இருக்குது. எனக்கு இந்த ஒரு பெஸ்ட் ஃபேமிலி படம் பார்த்துக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த படத்துக்கு தயவு செஞ்சு போய் பாருங்கள். ஏன்னா இந்த படத்தை ரொம்ப நாள் வெயிட் பண்ணேன், எப்படா இந்த படம் வரும்ன்ட்டு. பட் ஃபைனலி இந்த படம் ரிலீஸ் ஆச்சு. ஸோ நல்லா இல்லை, நம்ம சூர்யா சார் பற்றி பேசலான்னு நினைக்கிறேன். அவரை பற்றி பேசுகிறேன். நல்ல ஆக்டர், நல்ல ஒரு இது. அவர் ஆக்டர் மட்டும் இல்லை, அவர் வேர்ல்ட்லேயே அவர் தான் இது த உண்மையான ஒன்றுனா இவர் தான் சொல்லணும். ஏன்னா ஒவ்வொரு சீனையும் அவரோட ஆக்டிங்லாம் சூப்பர் பிரியுது.
கருப்பு வந்து என்ன மாதிரி ஆக்டிங். ஓகே, ஸோ இந்த படம் அவர் ஆக்ட் பண்ணி சூப்பராக ஒர்க் பண்ணாங்க. காமெடி சீன்ஸும் பண்ணியிருந்தார். ஸோ இன்னும் அப்படியே இருக்கார். அவரோட குரல், அவரோட பாடி லாங்குவேஜ் அப்படியே இருக்குது. ஒவ்வொரு படம் பார்க்கும்போது அதே மாதிரி தான் ஒவ்வொரு இது என்ன சொல்லுது. ஸோ எனக்கு நான் கொடுக்குற ரேட்டிங் இந்த படத்துக்கு வந்து 4.5 out of 5. ஸோ இதுதான் நான் தர ரேட்டிங். ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துச்சு. நல்ல ஒரு ஃபேமிலி திரைப்படமாக இந்த படம் எனக்கு நல்ல இதை கொடுத்துச்சு. திஸ் இஸ் கோயிங் பி ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் ஆஃப் த இயர் இன் 2026. இந்த படம் தான் சொல்லணும். இந்த படம் நல்லா 100 கோடி வசூல்லாம் சூப்பராக இது அடிச்சு நொடுங்குது. ஸோ இன்னும் எத்தனை க்ரோர் தாண்டுதுன்னு பார்க்கலாம். ஏன்னா இந்த படம் 300 crores வரும்னு சொன்னாங்க இந்த படத்துக்கு. பட் கருப்பு 349 crores தாம்மா, அது கொஞ்சம் இது போல். ஸோ மெயினாக அந்த படத்துக்கு யாருன்னா நம்ம சாயமேனுக்கு காப்பாற்றிட்டார் அந்த படத்தை. ஸோ அந்த மியூசிக் பட் ஜிவி சார் மியூசிக், இந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ்லாம் ஐயோ சூப்பராக இருக்குது. எப்படின்னு தெரில, லக்கி பாஸ்கரும் வாத்தி படமும் சூப்பரான பியூட்டிஃபுல் ஒரு மேஜிக்கல் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ்லாம் போட்டு இது அசைந்துட்டார். ஆனால் இதில் வந்து ஒவ்வொரு சீனோட பேக்ரவுண்ட் மியூசிக் பிரித்து மேய்ஞ்சிட்டார் நம்ம ஜிவி பிரகாஷ் சார். ஸோ இன்னும் பார்க்கலாம், இன்னும் எத்தனை படங்கள் அவர் இதில் ஒர்க் பண்ண போகிறாரு மியூசிக்காக தெரில. பட் சூப்பர். நான் இந்த படத்துக்கு போனது வந்து இந்த எல்லா சாங்கை கேட்க தான். இந்த வெட்டிங் சாங்கு, அப்புறம் இந்த பட்டாம்பூச்சி சாங் சூப்பர். இருக்கிற எல்லா மியூசிக்ஸ்லாம் ரொம்ப பிடிச்சிது. மெயினாக நம்ம யூடியூபர் சொல்லிடுறேன். யூடியூபர் அகிலன் சூப்பர் ஆக்டிங். வாட் அ சைல்டு ஆர்டிஸ்ட் மேன். இந்த வயசில் நடிக்கும் போது என்ன ஒரு எஃபர்ட் போட்டு நடிக்கிறான் அந்த பையன். ரொம்ப சின்ன பையன். கால் சிட்டியில் சூப்பரு, அப்புறம் கோட் படம், அப்பப்போ ஒரு படமாக போட்டு நடித்து மேயறான் அந்த பையன். ஸோ இன்னும் நிறைய படங்கள் பார்க்கலாம். ஸோ ஹாப்பி ராஜா இருக்கட்டும், அவன் தங்கச்சி கூட சேர்ந்து ஒரு நடிகராகட்டும். ஸோ ஐ திங்க் இன்னும் எத்தனை படங்கள் நடிக்க போகிறான்னு நான் ரொம்ப சர்ச் பண்ணிட்டேன். இவன் ஏதோ அப்டேட் தருவானான்ட்டு. பட் இவன் வந்து சூர்யா வந்து ஒரு அப்பா ரோல், சூர்யா சன் அது சூர்யா சார் இருக்கார்ல, அவரோட ஒரு ரோல் மாதிரி ஒரு சின்ன வயசு ரோல் பண்ணியிருப்பார். ஸோ அந்த தமிழ் சூப்பராக பண்ணியிருந்தார். அகிலன், நீ சூப்பராக ஒரு ஆக்டிங்டா, என்ன மாதிரி ஆக்டிங்கா, ஐயோ சே, என்ன ஒரு ஆக்டராக இருந்தாலும் நீ ஃப்யூச்சரில் பெரிய ஆக்டராக நீ வருவேன், அதை நான் நம்புகிறேன்டா. ஸோ என்னென்னு நம்ம அந்த சின்ன குழந்த சார்விக், ஐயோப்பா அந்த குழந்த தான் ரொம்ப ஃபன் ஆஃப் த மமிதா பைஜஸ்வான் மேடம் சொல்லியிருந்தாங்க ஸ்பீச்சில், ஒன் ஆஃப் த பெஸ்ட் சோல் ஆஃப் த ஃபிலிம். உண்மையாக தாங்க, அந்த ஒரு சின்ன குழந்தால தான் அந்த முழு படமே எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆனால் சூர்யா சார் கிட்ட வந்து எப்படின்னா நான் என்னமோ இவரை வந்து அப்படியே படத்துலேயும் பத்திரமா தான் பார்த்துக்கிறாரு. பட் ஸ்டேஜில் பத்திரமா ஸ்டேஜில் வந்து இங்கே வா கூப்பிடும் போது திடீர்னு அந்த குழந்தை வந்து சூர்யா சார் கிட்டே போகுது. அது என்னன்னு தெரியல. அவர் எப்படி தான் பார்த்துக்கிறாருன்னா, ஓகே நல்ல ஒரு ஃபாதர் மாதிரி தான் அவர் பார்த்துக்கிறாரு. ஸோ எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பர்ஃபார்மன்ஸ்ட்டும் சூப்பர். நல்ல ஒரு ஆக்டிங்கு, நல்லா இந்த குழந்தைய வந்து நல்லா கூப்பிட்டு வந்தாங்க. பட் சூப்பராக இருக்குது. ஒரு சின்ன குழந்தை ஆக்டர் தான். இது மாதிரி தான் டியூட்லேயும் ஒரு ஆட்டி மமிதா பைஜு இப்படி தான் பார்த்துக்கிட்டாங்க. அதே மாதிரி தான் இது பிரதீப் சாரும் பார்த்துக்கிட்டாரு. ஸோ இவர் சூர்யா சார் நல்லா குழந்தைய வந்து நல்லா இது மாதிரி பார்த்துக்கிட்டாரு. இதில் ஒரு சீன் சூர்யா சார் அழுகிற சீன் இருக்கும், அதை நீங்கள் பார்த்தே ஆகணும். ஐயோ முடியலப்பா, அது எமோஷ்னல் ஆகிடுச்சு. எப்பா எனக்கு ஒரு மாதிரி சேட் மூமெண்ட் ஆகிடுச்சு அந்த சீனு. நீங்களே தியேட்டரில் பார்த்து நீங்கள் அழுவீங்க. ஸோ அமேசிங் ரைட்டிங் அண்ட் ஸ்டோரி ரைட்டிங், லிரிக்கிஸ்ட்டு, அப்புறம் டைலாக்ஸு, அப்புறம் அந்த
ஸ்கிரிப்ட் சூப்பர். நம்ம எங்கேயா சூப்பராக பண்ணியிருந்தார். நல்ல வேலை ஒரு சின்ன லேக் இல்லை. பட் செகண்ட் ஆஃப் இன்டர்வல் பயங்கரம். அது சூப்பராக இருக்கும். அந்த படத்தோட இன்டர்வல் பிளாக்கே வேறு மாதிரி ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. பட் கிளைமேக்ஸில் முடியவும் பாருங்கள், அது ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ ஃபைனலி இந்த மூவியை பார்த்துட்டேன். எனக்கு இந்த படம் வந்து பிடிச்சிருக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தயவுசெய்து கமெண்ட்ஸில் ப்ளீஸ் சொல்லுங்கள். நீங்கள் யார் இந்த படத்தை பார்த்தீங்கன்னு கமெண்ட்ஸில் தயவு செஞ்சு பின் பண்ணுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இந்த படத்தை தயவு செஞ்சு நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. நல்ல ஒரு ஃபேமிலி படம், நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட சேர போகிற ஒரு படம். பட் சில பேர் இந்த படத்தை வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க, சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சு சொல்லுங்கள், சில பேர் பிடிக்கலன்னு சொன்னாங்க இந்த படத்தை. தயவு செஞ்சு அதை கேட்காதீங்க. அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, படத்தை வந்து என்ன பண்ணியிருப்பான், ஏதோ ஒரு சீனில் 20 மினிட்ஸ் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் வந்து சில பேர்லாம் தியேட்டர் விட்டு வெளியே போவாங்க. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலன்னு சொல்லுங்கள். எனக்கு பிடிச்சிருக்குப்பா, நல்ல ஒரு இதுதான். நீங்களும் தயவு செஞ்சு நீங்கள் ஒரு வேளை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்லைங்க, அது வந்து ஓடிடியில் கழித்து போடுவான். ஸோ அதையும் நீங்கள் பார்க்கலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட்ஸ் சொல்லுங்கள், சொல்கிறேன். நான் வந்து சில டைம் நான் வீடியோ பண்ணுவேன். நான் ஃப்ரீயாக இருக்கேன், டெய்லி நான் பண்ண முடியாது. நான் ஃப்ரீ ஆகிட்டேன் தான் பண்ணுவேன், ஏன்னா நான் பிஸியாக இருப்பேன். ஸோ இப்போ அதுக்கு நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ பாய். எவ்வளோ ரேட்டிங் தரீங்க இந்த படத்துக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.